ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இந்த லூப் டர்னர் வச்சு எப்படி ரோப் வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இப்போ செகண்ட் பார்ட்டில் இந்த லூப் டர்னர் இல்லாமல் நம்ம ஒரு ரோப் வந்து எப்படி திருப்பி எடுக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ரோப்புக்கு எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி கிராஸ் பீஸ் எடுத்துட்டு 1 இன்ச் அகலத்துக்கு கிராஸ் பீஸ் எடுத்துட்டு அதோட ஒன் சைடு வந்து ஃபோல்டு பண்ணி ராங் சைடில் ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த பக்கமும் எட்ஜஸ் கட் பண்ணிட்டு இந்த சைடும் எட்ஜஸ் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஓப்பனில் தான் எடுத்திருக்கேன். இப்போ லூப் டர்னர் தான் வேணும் அப்படின்னு கிடையாது. உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு நீளமான ஊசி, அதுக்கப்புறம் நார்மல் மிஷின் த்ரெட் இருந்தாலே போதும். இதை வந்து நான் நூல் வந்து ரெட்டையா எடுத்திருக்கேன். இந்த இடத்துல நாட் வந்து போட்டு எடுத்திருக்கேன். சரியா? நாட் வந்து உள்ள விட்டுட்டு இந்த இடத்துல நம்ம ரோப் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா? இந்த இடத்துல ரோப்போட 2 த்ரெட்ல ஒரு த்ரெட்டுக்குள்ள இப்படி உள்ள விட்டுக்கோங்க. அப்பனா உங்களுக்கு வந்து ஒரு லூப் மாதிரி கிடைச்சிரும். இந்த மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சு எடுத்துட்டு இந்த கிளாத்துக்குள்ளேயே உள்ள ரிவர்ஸ்ல கொடுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சைடு வழியா நம்ம த்ரெட்டையும் ஊசியையும் வெளியில எடுத்தாச்சு. இந்த சைடு வந்து ஊசியை வந்து இப்போ இந்த மாதிரி கையில பிடிச்சிக்கோங்க. இந்த மேலே எட்ஜில் டாப் எட்ஜில் உங்களுக்கு கிளாத் வந்து லைட்டாக உள்ளே வந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி திரும்பின மாதிரி ரிவர்ஸ் திரும்பின மாதிரி இருக்கும். அது வந்து கரெக்டாக இப்படி எடுத்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவர்ஸில் வந்து கிளாத் வர ஆரம்பிச்சிடும். ரிவர்ஸில் கிளாத் வந்து திரும்ப ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு லைட்டாக ஒரு 1/4 இன்ச் மட்டும் இப்படி எடுத்து விடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கீழே இருக்க அந்த நீடில் புல் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த த்ரெட் நம்ம வந்து கோர்த்துருக்கோம் இல்லையா, அந்த த்ரெட் வந்து உள்ளே வந்து இப்படி கனெக்ட் ஆகிருக்கும்ல, அந்த த்ரெட்டை லேசாக இழுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸில் கிளாத் திரும்பி வர்றது நல்லா தெரியும். அவ்வளோதான். இந்த மாதிரி இந்த சைடு நான் இழுக்கிறேன், இந்த மேலே வந்து கிளாத்தை வந்து இப்படி எடுத்து விடுறேன். ஆனால் ரொம்ப நீங்கள் புல் பண்ணிங்கனாலும் இந்த த்ரெட் வந்து கட் ஆயிரும். நீங்கள் எவ்வளோ லென்த்துக்கு ரோப்பு ரிவர்ஸில் திருப்பணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவு லென்த்துக்கு இந்த நூல் வந்து எடுத்துக்கணும். அவ்வளோதான். இந்த இடத்துல நமக்கு ரிவர்ஸ் வந்ததுக்கப்புறம் இதை பிடிச்சி இப்படி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ரோப் வந்து சின்னதாக கிடச்சிரும். இந்த மெத்தட்லையுமே நம்மளால் எவ்வளோ சின்னதாக, அதாவது ஒல்லியானாலும் நம்மளால் வந்து ரோப் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்க முடியும். நம்ம லூப் டர்னர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது. இந்த மாதிரி ஒரே ஒரு சிங்கிள் நீடில் மட்டும் இருந்தாலே போதும். இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம், இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் இதை வந்து நம்ம த்ரெட்டை மட்டும் கட் பண்ணி விட்டுறலாம். லூப் டர்னர் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, இந்த மாதிரி ஒரு சிம்பிளான நீடில் அண்ட் த்ரெட் மட்டும் இருந்தாலே போதும். நம்மளால் ரோப்ஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்க முடியும். நீங்களும் இதே மாதிரி ரோப் வந்து ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.